நண்பர்களே, மாராக்கு இன்னைக்கு ராபிஸ் ஊசி போட போறோம். ஹோப்ஃபுல்லி இதுதான் கடைசி ஊசியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கதைன்றதை போய் கேட்டு வந்துடலாம். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 21. ஃபர்ஸ்ட் மாராவை வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஊசி போடணும், எத்தனை ஊசி போடணும், எப்போ போடணும்னு ஃபுல் குழப்பம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த ஊசி மேட்டர்லாம் யூனிவர்சலான விஷயம். எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாலும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் போட போறாங்க. அதுக்கான ஒரு அட்டைக்காடியும் போட்டு கொடுத்துருவாங்க. சொன்ன டேட்டுக்கு கூட்டு வந்தா போதும் அப்படின்ட்டு இவனை ஓப்பன்ல விட்டுட்டு நம்ம ஒய்யாரமா ஜிம்முக்கு போய் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். பட் வழக்கம் போல இன்னைக்கும் டிமோட்டிவேட் ஆகி ட்ரெயின் பண்ணல. சரி, வந்தது வந்துட்டோம், அட்லீஸ்ட் கறியாவது வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ புஷ்ட்டு போயிட்டேன். இன்னைக்கு மாராக்கு சிக்கனு, ஹார்ட், லிவர், மூளை இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன கதையில எப்படி அவுட்கம் வருது அப்படின்ட்டு. சூரிய கவசத்தை தேய்ச்சிட்டு இவனை அக்குலோரமா சாச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டான் ஊசி போட. டே ராசா, போன வாரம் தாண்டா காரை வாசா பண்ணிருக்கேன்னு சொன்னா இவனுக்கு எப்படி இருந்தாலும் புரிய போறது கிடையாது. அதனால எந்த துன்பமான செயலும் நடந்தக்கூடாதுன்னு துண்டை மட்டும் நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நண்பர்களே, சூரிய பகவான் தூங்கிட்டு இருக்கப்ப யாராவது கட்டரம்பு எடுத்து அவர் கணத்துல விட்டாங்களான்னு தெரியல. கோவத்துல போட்டு நம்மள சுட்டு எரிகிறாரு. வேர்வை ஊத்துதான்னு கேட்காதீங்க, ஊத்துது. அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் டீஹைட்ரேட் ஆகி எனக்கு உடம்பு ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. அதனால செல்லில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு ஒரு சத்து டானிக்கை வாங்கி குச்சக்கப்புறம் தான் கண்ணே தெளிஞ்சுது. நண்பர்களே, சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அக்கறையோடு எடுத்தீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு சத்து. அன்எஜுகேட்டடா அளவே இல்லாமல் எடுத்தீங்கன்னா அப்போதான் அழியும் ஹாஸ்பிட்டல் போய் உங்க சொத்து. ஸோ கான்செப்ட் ஆஃப் கேலரிஸ்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா ஒரு நாள் அது என்ன கதைன்றதை கத்துக்கலாம். எல்லா வாட்டியும் நான் ஹாஸ்பிட்டல் போறப்ப எதிர்க்க இருக்கவங்களாம் அவங்க பெட்ட நல்ல ராஜா பகுத் மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல மாசா நிக்க வச்சிருப்பாங்க. நான் மட்டும் தான் துண்டுல நல்லா சுத்தி மடியில படுக்க வச்சிருப்பேன். இந்த வாட்டி நானும் பகுத் மாதிரி உட்கார வச்சிட்டேன். உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப நிறைய பேர் ஹாய் மாரான்னு சொல்லிட்டு போறாங்க. எனக்கு ஒரே டவுட், எப்படா இவன் பேரு தெரியுது? கம்ப்யூட்டரை பார்த்து சொல்றாங்களா இல்ல நம்ம கண்டென்ட்டை பார்த்ததால சொல்றாங்களா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஆல் ஏரியாஸ்ல நம்ம ஃபாலோவர்ஸோட அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, இங்கேயும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. கூட்டு போய் உட்கார வச்சு ராபிஸ் ஊசி போடுவான்னு பார்த்தா தம்பி இன்னைக்கு ராவு காலம் டைமிங் ஆயிடுச்சு, ஒரு வாரம் கழிச்சு கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன நண்பர்களே. இன்னைக்கு வேற ஏதோ வேக்சினா, இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ராபிஸ் ஊசி போடுவாங்களா, அதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சு ஒரு பூஸ்டர் ஊசி போடுவாங்களா, அதோட ஆயுஷு பகவான் சொல்லிட்டு அலைக்கா தூக்கிட்டு போயிடலாமா, கார்டு க்ளோஸ் ஆயிருமா. ஆக்சுவலா காலையில ரொம்ப சீக்கிரமா வச்சுசாங்க, பாதி டாக்டரே வரல, அதுக்குள்ளேயே பக்காவா வந்து உட்காந்துட்டேன். அதனால வெயிட்டிங் டைமே 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. இவனு முடிஞ்ச அளவுக்கு முக்கி பார்த்தா முடியலன்ட்டு அங்கேயே மொரவாசல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாரி நண்பர்களே. அது கூட சேர்த்து ஏதோ உனக்கு சத்து டானிக் எழுதி கொடுத்துருந்தாங்க, மார்னிங் 1 நைட் 1ன்னு சொல்லிட்டு மொத்தமா சேர்த்து 1600 ரூபா மொய் அப்படியே இவனுக்கு கார்ல தூக்கி வையின்னு சொல்லிட்டு போற வழியில இவனுக்கு ஆக்சுவலா நைட்டு சாப்பாடுக்கு ராயல் கண்ணன் வாங்கிட்டு போன வேலை இருந்தது. ஆனா வர வழியில இந்த பாட்டில் வர ஃபுல்லா குடிச்சிட்டானா. இப்போ எனக்கு பசங்க கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜுனரி வில்லு பாட்டு போட்டு 1/2 மணி நேரத்தில் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போன நிலைமையில நான் தள்ளப்பட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் இவனை தரையில வச்சு நல்லா தேய்ச்சிடும் போல தோள்பட்டை ஃபுல்லா தூசி ஏறிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பிரஷிங் செஷனை போட்டு தம்பி அகைன் தகன்னு மாத்தியாச்சு. பாய் நண்பர்களே, நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா.